Hi guys, welcome to TRB English Decode. Previous video continuation தான் அது. ஸோ த ப்ரொலாக் டு த கேண்டபரி டேல்ஸ் பார்ட் 2. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொலாக்ல டீடைல் பென் பிக்சர் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் சாசர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரையர் வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் டீடைல் பார்த்தோம். இப்போது த மர்ச்சன்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ த மர்ச்சன்ட் அவர் வந்து ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு பர்சன், ரொம்பவே வர்தி மேன் அப்படின்னு தான் சாசர் சொல்கிறாரு. பட் அவர் வந்து அவருடைய கெய்னிங், அந்த ட்ரேடிங்கில் இருக்க கெய்னிங் பற்றி மட்டுமே, ப்ராஃபிட் பற்றி மட்டுமே தான் பேசுகிறாரே தவிர அவரோட லாஸ்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அவரை பார்க்கும்போதே தெரியுது அவர் ஏதோ ஒரு கடனில் இருக்கார் அப்படின்னு சாசர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவரோட பியர்ட் வந்து ஃபோக் ஷேப்பில் இருக்கும். ஃபோக்டு பியர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு த கிளர்க். இந்த கிளர்க் வந்து ரொம்பவே ஒரு புவர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர். அவரை பார்க்கும்போதே ரொம்ப தின்னாக, ஒரு 10 டேஸ் சாப்பிடாத மாதிரி ரொம்பவே புவராக இருப்பார். அவர் ட்ரெஸ்லாம் ரொம்பவே ஃபேடாகி இருக்கும். பட் அவர்கிட்ட வந்து ஒரு 20 புக்ஸ் ஆல் பவுண்ட் இன் பிளாக் அண்ட் ரெட், அதுவும் அரிஸ்டாட்டில் அண்ட் ஹிஸ் ஃபிலாசபி வந்து வச்சுருப்பாரு. ஸோ அந்த புக்ஸ் கூட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஹெல்ப்னால தான் அந்த புக்ஸே பை பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இவர் எப்போ பார்த்தாலும் அந்த புக்ஸை படிச்சுட்டே இருப்பார். அவர் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறாரோ அவ்வளோக்கு எவ்வளோ மித்தவங்களுக்கும் அதை வந்து டீச் பண்ணுவார். ஸோ ரொம்பவே ஒரு புவர் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்காலர் தான் இந்த கிளர்க். நெக்ஸ்ட்டு த மேன் ஆஃப் லா. இவரை சர்ஜன்ட் ஆஃப் லா அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இவருக்கு வந்து எல்லா லீகல் கேசஸ், ஜட்ஜ்மெண்ட், ஒரு லாயர் மாதிரி எல்லாமே இவரோட லீகல் கேசஸில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் யாருனாலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இவர் வந்து ரொம்பவே லார்ஜ் ஃபீஸ் வந்து டிமாண்ட் பண்ணுவார். அதை வச்சு அவர் வந்து நிறைய லேண்ட் வந்து பை பண்ணி ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸில் தன்னை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வர்தியாக, ஒரு வைஸ் பர்சனாக தான் இவர் சொல்லியிருப்பார். எப்போயுமே தன்னை பிஸியாகவே காட்டிப்பார். த ஃப்ராங்க்லின், த லேண்ட் ஓனர், நிறைய லேண்ட் வந்து இவர் பை பண்ணி வச்சுருப்பாரு. அண்ட் ஆல்சோ இவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எல்லாருக்குமே வந்து எப்போயுமே ஃபுட் கொடுத்துட்ருப்பாரு. அவரும் நிறைய சாப்பிட்டுட்ருப்பாரு. அவரோட ஹவுஸில், அவரோட டைனிங் டேபிளில் எப்போயுமே நியூமரஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து டே ஃபுல்லாகவே வந்து இருக்கும். யார் எப்போ போனாலும் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொண்ட ஒரு பர்சன் தான். அண்ட் ஆல்சோ இவருடைய பியர்டு வந்து ரொம்பவே ஆஸ் ஒயிட் அஸ் த ஒயிட் டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி இருக்குது அப்படின்னும் சாசர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு த கில்ஸ் மேன். ஸோ இது 5 பேர் வந்து சேர்ந்து வந்திருப்பாங்க. இவங்கள பற்றி டீட்டெயில் பென் பிக்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த 5 பேர் யாருன்னா ஹேபர்டாஷர், கார்பெண்டர், ராஸ்மேக்கர், ட்ரையர், வீவர். இந்த 5 மெம்பர்ஸில் கார்பெண்டர் தவிர மீதி 4 பேருமே கிளாத் ரிலேட்டட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கார்பெண்டர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தாலே அவ்வளவு ப்ராஸ்பரிட்டியாக, அவங்களோட நைஃப்ஸ்லாம் வந்து சில்வரில் வச்சுருப்பாங்க. ஸோ அவ்வளோ ப்ராஸ்பரிட்டியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க 5 பேர் கூட இவங்களுக்கு தேவையான ஒரு குக்கை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ த குக் அவர் எல்லா டிஷ்ஷஸுமே பாயில், ஃப்ரை, பேக்கிங் எல்லாமே சூப்பாக இருக்கட்டும். அவருடைய சூப் தான் ரொம்ப ஃபேமஸாக அவர் குக் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லாமே சூப்பராக குக் பண்ணுவார். பட் சாசர் வந்து மார்க் பண்ணியிருப்பார். இவ்வளோ தான் நல்லா குக் பண்ணியிருந்தாலும் அவரோட ஃபிசிக்கல் அட்டையர் எப்படி இருக்குன்னா, அவர் காலில் வந்து ஒரு அன்ஹீல்டு வூண்ட் இருக்குது. அந்த வூண்டை வந்து ஒரு கிளாத்னால டைப் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவரோட நேம் வந்து ராஜர். நெக்ஸ்ட்டு த சீமேன், ஷிப்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் சீ ட்ரேடிங்கில் எல்லா பிளேஸஸுமே அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். பட் இருந்தாலுமே அந்த வரக்கூடிய பீப்புள்ஸோட ஒயினை வந்து திருடி குடிச்சிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் திருடி குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுவார் அப்படின்னு மார்க் பண்ணியிருப்பார் சாசர். நெக்ஸ்ட்டு த டாக்டர் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ இவர் எல்லா சிக்னஸுக்குமே வந்து இவருக்கு மெடிசன், அதோட காஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஒரு நல்ல டாக்டர். பட் இருந்தாலுமே மெடிசன் செல் பண்ணுவார் இல்லையா, அவருடைய பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு மெடிசனில் வந்து பேஷண்ட்ஸுக்கு நிறைய கொடுத்து அந்த இதில் வந்து கிரேட் டீல் ஆஃப் மணியை பார்ப்பாரு. ஸோ இவரோட ட்ரூ லவ்வே கோல்டு தான். நெக்ஸ்ட்டு த ஒய்ஃப் ஆஃப் பாத். இவங்க நேம் ஆலிசன். ஷீ இஸ் அ பிட் டிஃப். கொஞ்சம் காது கேட்காது. அண்ட் இவங்க பல்லெல்லாம் ரொம்பவே கேப்பாக இருக்கும். அண்ட் ஷீ இஸ் குட் அட் கிளாத் மேக்கிங். அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கர்ச்சீஃப் இது பண்ணி ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ரொம்ப வெயிட்டடாக அவங்க ஹெட்டில் வியர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ வியர்ஸ் ரெட் கலர் ட்ரெஸ் விச் ரெப்ரசன்ட் லஸ்ட். ஸோ லவ் அட்வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. இவங்க 12 இயர்ஸ்லேயே வந்து ஷீ காட் மேரிட். இது வரைக்கும் 5 மேரேஜஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. சண்டே ஆனால் மறக்காமல் சர்ச் போயிடுவாங்க. அண்ட் எல்லா பில்கிரிமேஜ் பிளேஸஸுக்குமே ஷீ ட்ராவல்டு அரவுண்ட் த வேர்ல்ட்.
நெக்ஸ்ட் த பார்சன். நம்ம ஃபினான்ஷியலா பார்த்தோம்னா, ஹி இஸ் வெரி புவர். ஆனா, அவருடைய ஹோலி தாட்ஸ் வச்சு பார்த்தோம்னா, ஹி இஸ் வெரி ரிச் அண்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி சாசர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ, எப்பயுமே வந்து காட் ப்ரே பண்ணிட்டு, ஒரு ஹோலி தாட்ஸ் மட்டுமே அவர் வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டுருப்பாரு. ஸோ, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி, அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணி ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருப்பாரு. ஸோ, யார் எந்த டைம்ல எப்ப ஹெல்ப் கேட்டாலுமே, ஹி வில் கோ அண்ட் டூ தட். And Chaucer quoted the word about the parson is a shepherd, not a mercenary. நெக்ஸ்ட் த பார்சனோட பிரதர் தான் இந்த ப்ளாமேன். ஹீ இஸ் அ ஹானஸ்ட் லேபர். எல்லா ஒர்க்கையுமே அவரோட ஒர்க்கை அவராகவே பார்ப்பாரு. அண்ட் அவர் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்தவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். இவரும் ஒரு குட் பர்சனாக தான் சாசர் போர்ட்ரே பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் த மில்லர். கார்ன் மில் வச்சுருப்பாரு. இவருடைய கஸ்டமர்ஸ்டெல்லாம் வந்து கார்னை வந்து திருடுவார். அண்ட் ஆக்சுவல் ப்ரைஸை விட த்ரைஸ் டைம் வந்து சார்ஜ் பண்ணுவார். ரொம்பவே அன்ஹானஸ்டான ஒரு பர்சன். அண்ட் ரொம்பவே டர்ட்டி ஜோக்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் ஒரு பேக் பைப், ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாரு. அது வந்து ரொம்பவே நல்லா வாசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட நோஸ் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அண்ட் இவரோட பியர்டு, ஹேர் எல்லாமே வந்து ரெட் கலரில் இருக்குது. இந்த மில்லரோட நேம் வந்து ராபின். அண்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அந்த பேக் பைப்பை வந்து மியூசிக் பண்ணிக்கிட்டே பில்கிரிமேஜ் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு த மேன்சிபல். ஹீ இஸ் அன் அன்எஜுகேட்டட் மேன். ஆனால் அந்த கோர்ட்டில் இருக்க எல்லாருக்குமே இவர் வந்து போய் அட்வைஸ் பண்ணுவார். அண்ட் எல்லா குட்ஸையுமே வந்து இவர் லோ ப்ரைஸுக்கு வாங்கிட்டு எஜுகேட்டட் மேன்ஸ்டே போய் ஹை ப்ரைஸஸ்க்கு விற்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர். நெக்ஸ்ட்டு த ரீவ். ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவர் ஹேர்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் பியர்ட்லாம் வந்து ஒரு க்ளீன் ஷேவ் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு. க்ளோஸ் டு த ஸ்கின்னாக தான் இருக்கும். அண்ட் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா கைட் பண்ணுவார். இவர் ஓனரை விட இவர் வந்து லக்ஸூரியஸ் காட்டேஜ் பை பண்ணுற அளவுக்கு வந்து நல்ல சேவிங் பண்ணி வச்சுருப்பாரு. அண்ட் இவரோட நேம் ஆஸ்வால்ட். நெக்ஸ்ட்டு த சம்மனர். ஹீ இஸ் ஆல்சோ அ சர்ச் பர்சன். ரொம்ப நல்லவர். ஆனால் ரொம்பவே அதிகமாக வைன் எடுத்துப்பார். ஸோ அந்த வைன் எடுத்துருக்கும் போதெல்லாம் இவர் வந்து லாட்டினில் வந்து பேசிகிட்டு இருப்பார். அண்ட் இவரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா, அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப பிம்பிள்ஸாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப குழந்தைகள்லாம் பார்த்தா ரொம்ப ஃப்ரைட்டன் ஆகி ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்பியரன்ஸ்க்கு இருக்கும். அண்ட் இவர் எப்பயுமே கார்லிக் அண்ட் ஆனியன் சாப்பிட்டுட்டு இருக்கனால ரொம்பவே பேட் ஸ்மெல் இவர்கிட்டருந்து வரும். நெக்ஸ்ட்டு த பார்டனர். இவர் டைரக்ட்டா ரோம் கோர்ட்லேருந்து இங்கே பில்கிரிமேஜுக்காக வந்ததுக்காக சொல்லுவாங்க. இவரோட வாய்ஸ் வந்து எப்படின்னா, கோட் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ குட் ஸ்டோரி டெல்லர் அண்ட் ஆல்சோ ஒரு சிங்கர். இவரோட ஹேர் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் சீப்பான திங்ஸ் அங்கே ரோம்லேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே எல்லார்ட்டையுமே ட்ரிக் பண்ணி, இதுதான் வந்து மேரி, வெர்ஜின் மேரியோட வீல். அண்ட் ஆல்சோ அவர் அந்த பிக் போன்ஸ் எல்லாம் வச்சுட்டு, இது செயின்ட் போன்ஸ் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏமாத்திட்டுருப்பாரு. அண்டு இவர்ட்ட ஒரு ஃபெமினின் அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் சம்மனருக்காக தான் இவர் வந்திருப்பார் போல அப்படின்னு சாசர் மார்க் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க தான் அந்த சாசர் வந்து டீட்டெயில் பென் பிக்சர் பண்ணப்பட்ட பில்கிரிம்ஸ். லாஸ்ட்டா சாசர் சொல்லியிருக்கிறது த ஹோஸ்ட். இவரோட நேம் ஹாரி பைலி. த டபாட் இன்னில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவர். அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லோரும் ஸ்டே பண்ணியிருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப வார்ம் ஹார்ட்டடாக ஸ்மைலிங் ஃபேஸோட சப்பர் வந்து சர்வ் பண்ணியிருப்பாரு. அண்ட் ரொம்பவே நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தவர். நல்லா எல்லார்ட்டையுமே பேசுவார். ஸோ இவர் தான் வந்து பில்கிரிமேஜ் போகிற வழியில எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பில்கிரிமேஜ் போகிற வழியில 2 ஸ்டோரியும், திரும்பி வரும்போது 2 ஸ்டோரியும். ஸோ ஈச் பர்சன் 4 ஸ்டோரி சொல்லணும். அந்த ஸ்டோரீஸில் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு எது பெஸ்ட்டுன்னு நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நம்ம திரும்பி வரும்போது டபாட் இன்னில் ஒரு ஃப்ரீ மீல் வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ வந்து இவர் வந்து செலக்ட் பண்ணும்பொழுது எல்லாருமே சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக இவர் இன்னொரு ரூலும் வந்து சொல்லியிருப்பாரு. நான் அப்படி சப்போஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுற பெர்சனோட ஸ்டோரீஸ் வந்து மித்தவங்களுக்கு வேலிடா தெரியல அப்படின்னா, எந்த பெர்சனுக்கு தெரியலையோ அவங்க தான் வந்து ஹோல் பில்கிரிமேஜ் எக்ஸ்பென்சிவையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லாருமே அமைதியாயிட்டு, ஓகே நீங்களே வந்து ஜட்ஜா இருங்க. நீங்க சொல்றதே நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்க போயிருவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பில்கிரிமேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இந்த மில்லர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? மில்லர் தான் அவரோட பேக் பைப் வந்து வச்சு வாசிச்சு அவங்க பில்கிரிமேஜ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து
ஹோஸ்ட் வந்து நைட்டை தான் சொல்லியிருப்பாரு. ஸோ நைட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியோட இந்த கேண்டர்பரி டேல்ஸ் மீதி பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட த ப்ரொலாக் ஆஃப் த கேண்டர்பரி டேல்ஸ் எண்ட் ஆகுது. ஹோப் யூ கைஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.